வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் சரல் ஹிந்தி பரிச்சய புக்கை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் February 2021 இருக்கக்கூடிய 50% சிலபஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். இது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா தமிழ்நாடு, அதாவது திருச்சிராப்பள்ளியிலேருந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சென்னை சிட்டியில் உள்ளவங்களுக்கு பரிச்சய புக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தமிழ்நாடு சிலபஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதர் தென் சென்னை இந்த புக்கை பார்த்து வாங்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹிந்தி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதோட லெட்டர்ஸ் தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். லெட்டர்ஸ் தான் ரொம்ப பேசிக்கானது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்வர் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க சொல்லுங்கள். அண்ட் ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக ரீட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வெஞ்சன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா க வரிசை ச வரிசைன்னு இருக்குது. இந்த வரிசைகளை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா படிக்க வைங்க. முதல்ல நமக்கு லெட்டர்ஸ் நல்லா தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம வேர்ட்ஸ் ரீட் பண்ணதுக்கும் அண்டு நம்மளால் எழுதவும் முடியும். இப்போ நம்ம ஸ்வர் அண்ட் வெஞ்சன்ஸ் முடித்ததுக்கப்புறம் தமிழில் எப்படி உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கோ அதே போல் ஹிந்திலேயும் உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. அதாவது பாரகடி. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெட்டருக்கும் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு லெசன்ஸ் ஃபஸ்ட் லெசன்லேருந்து 22 லெசன்ஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசன்ஸும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஸோ யாருனாலும் இதை நம்ம படிச்சுக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு லெசன்ஸ் முடிவுலேயும் அபியாசன்னு சொல்லி எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் ஒரு லெசன் முடியும். இது லாஸ்ட் லெசனான 22 லெசன்ஸ். இதுலேயும் லாஸ்ட்டில் அபியாஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 73 பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அபியாஸோட ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு லெசனுக்குள்ளதும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிலபஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் சொற்களை பூர்த்தி செய்யவும் கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்ளீட் த வேர்ட்ஸ், லெசன் 1 and 3. இப்போ லெசன் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரா கரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது லாஸ்ட்டில் உள்ள வேர்டு இல்லை ஃபஸ்ட்டில் உள்ள வேர்டு மிஸ்ஸிங் லெட்டராக இருக்கும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட் ரோமன் லெட்டராக வரக்கூடியது. அண்ட் செகண்ட் ரோமன் லெட்டர் பார்த்திங்கன்னா படத்தை பார்த்து பெயர் எழுதவும். இதில் ஹாத்தியிலேருந்து டமாட்டர் வரைக்கும் இருக்குது. இதுக்கு நம்ம பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஹாத்தி இருக்குது பார்த்திங்களா, எலிஃபண்ட். அதுலேருந்து லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய டொமேட்டோ வரைக்கும் நமக்கு கவர் ஆகுது. இதில் மொத்தம் 30 இருக்குது. ஸோ டெய்லியும் 2 படிக்க வச்சிங்கன்னா அவங்க ஈஸியாக பிக்சரை பார்த்து நமக்கு எழுதிடுவாங்க பேர். ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள படிக்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் பார்த்திங்கன்னா படத்தை பார்த்து கேள்விக்கு பதில் எழுதவும். See the picture and answer the question. இது லெசன் 2 and 3. இதுக்கு நீங்கள் நம்ம லாஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்கள்ல அபியாஸோட ஆன்சர்ஸ், அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சித்ர தேக்கோ அவுர் ஜவாப் தோ. இதுக்கு பக்கத்தில் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அது என்னன்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர்ஸ் நம்ம பண்ணணும். இதுதான் ரோமன் லெட்டர் 3ல் உள்ளது. அண்ட் இதோட லெசன்ஸ் பார்த்திங்கன்னா 2 and 3. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ரோமன் பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல், ரைட் ஆப்போசிட் வேர்ட்ஸ். இதுக்கு மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு லெசன்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு கொடுக்கல. இந்த 75 பேஜில் பார்த்திங்கன்னா மீட்டான் இருக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் 76ல் சுந்தர் அந்த இதுவும் கிடையாது, ஆப்போசிட்டும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்றும் இல்லாமல் இருக்குது. ஸோ மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th ரோமன் பார்த்திங்கன்னா எழுத்துக்களில் எழுதவும். அதாவது நம்பர்ஸ் தந்துடுவாங்க, அந்த நம்பர்ஸ் தான் நம்ம ஹிந்தியில் எழுத போகிறோம். இதுக்கு நமக்கு 1லேருந்து 10 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இது 70வது பக்கத்தில் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் நம்பர் 6. இதுக்கு என்னென்னா தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுதுக. இது லெசன்ஸ் 3, 4, 6, 8.
இது ஒவ்வொன்றிலையும் 5 மீனிங்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7th ரோமன் பார்த்திங்கன்னா சரியான சொல்லை கொண்டு வாக்கியத்தை பூர்த்தி செய்க. இதுக்கு 3, 4, 5, 6, 8 இந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸாமுக்கு படிக்க. இதில் பார்த்திங்கன்னா சஹி சப்தோன் சே வாக்கிய பூரா கரோன் இருக்குது. அதாவது ப்ராக்கெட்டில் நமக்கு லெட்டர்ஸ் தந்துடுவாங்க. அதை வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 3, 4, 5, 6, 8 இந்த லெசன்ஸில் உள்ளது தான் நம்ம வந்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு 8th ரோமன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாடலை மனப்பாடமாக எழுதுக. இது வந்து லெசன் 17 இருக்குது. ஸோ 17 லெசன் எடுத்திங்கன்னா அதில் ஃபஸ்ட் ஒன்னான ரேல் காடி இதை வந்து நம்ம படித்து எழுதணும். நெக்ஸ்ட் ரோமன் பார்த்திங்கன்னா பொருத்தி எழுதுக. மேட்ச் த ஃபாலோயிங். லெசன் 11 and 12 ஜோடோ அப்படி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்ம படிக்கணும். ஒவ்வொன்றையும் 5 இருக்கும். ஸோ நம்ம 10 மொத்தம் படிக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் ரோமன் பார்த்திங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். இது வந்து லெசன் 18 and 20. இதில் பார்த்திங்கன்னா காலி ஜஹக் பரோ ஒவ்வொன்றையும் 5 இருக்குது. ஸோ நமக்கு 2 லெசன்ஸ்க்கும் 10 ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் ரோமன் வந்து விடையளிக்கவும். லெசன் வந்து 20, 21, 22 3 லெசன்ஸ் இருக்குது. லெசன் 20th லெசனில் 2 கொஸ்டின் அண்ட் 21st லெசனில் 2 கொஸ்டின் அண்ட் 22nd லெசனில் 3 கொஸ்டின், மொத்தம் 7 கொஸ்டின்ஸ் படிக்கணும். நெக்ஸ்ட் ரோமன் வந்து தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க. இதுக்கு லெசன் 10 and 11 உள்ள கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 10th லெசன் வந்து 81 நம்பர் பேஜில் இருக்குது. அதில் மொத்தம் 5 கொஸ்டினும் அண்ட் 11th லெசன் வந்து நெக்ஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 10 டிரான்ஸ்லேஷன் நம்ம தமிழில் படிக்கணும். நெக்ஸ்ட் ரோமன் வந்து 13th ரோமன் ஹிந்தியில் மொழிபெயர்க்கவும். இதுக்கு லெசன் 6, 8, 9 3 லெசன்ஸில் உள்ளது சொல்லியிருக்காங்க. இதில் 6th லெசனில் 3 ஹிந்தியுமே அனுவாத் கரோ 3 தான் இருக்குது. அண்ட் 7th லெசனில் 5 இருக்குது. அண்ட் 8th லெசன்ஸில் 5 இருக்குது. மொத்தம் நம்ம 13 ஹிந்தியுமே அனுவாத் கரோ வந்து படிக்கணும். ஓகேவா, இவ்வளோ தான் நம்மளுடைய சிலபஸ். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவங்க ஃபஸ்ட்டு புக்கை வாங்கி ஸ்வர் வெஞ்சன்ஸ் எல்லாம் நல்லா ரீட் பண்ணி படித்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் பேசிக் லெசன்ஸ். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். February 2021 நடக்க போகிற எக்ஸாமுக்கு நல்லா அட்டெண்ட் பண்ணுங்கள். நன்றி.